வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் தொடர்பில் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுவோருக்கு எதிராக போலீஸ் தரப்பு நடவடிக்கை எடுக்கும் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைவர் சுட்டிக்காட்டு. அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவிப்பு. அரிசி ஆலை உரிமையாளர்களால் திட்டமிட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவுமில்லை என்று பொது நிர்வாக அமைச்சர் சந்திரா அபேரத்ன கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். 2024 நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள் தற்போது தங்களது நிதிநிலை அறிக்கைகளை கையளித்துள்ளார்கள். வெள்ளிக்கிழமையோடு காலக்கெடு முடிவடைந்த நிலையில் பிரச்சார நிதி சட்டங்களின்படி தமது நிதிநிலை அறிக்கையினை அவர்கள் கையளித்துள்ளனர். இதன்படி தேர்தலில் போட்டியிட்ட 8800 வேட்பாளர்களில் 7846 பேர் தங்கள் நிதிநிலை அறிக்கையை ஒப்படைத்துள்ளார்கள். தேர்தல் பிரச்சார நிதி சட்ட காலக்கெடுவை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் தங்களது அறிக்கைகளை சமர்ப்பிக்க கடைசி நிமிடங்களில் அவசரப்பட்டதாக தேர்தல் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளிக்கிழமைக்குள் 493 கட்சிகள் தொடர்பான அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலைப் போலவே தேர்தல் ஆணையத்திடம் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுவோருக்கு எதிராக போலீஸ் தரப்பு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய வருடம் ஒன்று ஆரம்பமாகும் போது சுகாதார அமைச்சினால் குறித்த வருடத்திற்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவுக்கான வேண்டுகோள் விடுவிக்கப்பட வேண்டும். எனினும் கடந்த அரசின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்போது மருந்து ஒழுங்குபடுத்துதல், கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மருத்துவ விநியோக பிரிவின் தரவுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டில் பாரியளவு மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளதற்கமைய இன்சுலின், புற்றுநோய்க்கான மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனவே அரசாங்கம் உரிய கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினது செயலாளர் வைத்திய நிபுணர் சமால் சஞ்சீவ தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் சுகாதார கட்டமைப்பினுள் 300க்கும் அதிகமான மருந்துகளுக்கு முன்னதாக பற்றாக்குறை நிலவிய போதிலும் தற்போது அது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையின் அடையாளமாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வடக்கு மாகாண மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொள்வதுடன் இது அண்மைய சீரற்ற காலநிலை காரணமாக இடப்பெயர்வு மற்றும் கஷ்டங்களுக்கு பதிலளித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரகாரம் அதன் சார்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக தூதுவர் திரு சாய் முரளி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் பேசாலை மற்றும் வெள்ளாங்குளம் கிராமங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் மற்றும் மாந்தி கிழக்கு ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2100 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டது. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலில் கொள்கையினை வலியுறுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினை இந்த உதவி பிரதிபலிப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறுகின்றது. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள நிவாரணத்தை உறுதி செய்து தேவைப்படும் நேரங்களில் அண்டை நாடுகளுக்கு ஆதரவாக நிற்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறியுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக ஜப்பான் அரசாங்கம் சுமார் 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உதவிப் பொருட்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் மற்றும் ஜைகா நிறுவனத்தின் பங்கேற்போடு இலங்கையை வந்தடைந்த உதவிப் பொருட்கள் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் மாறாக உற்பத்தியை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்திரா அபேரத்ன தெரிவித்தார்.
அரசு வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, பணி நீக்கம் என்பது வேலைவாய்ப்பில் இன்னும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர அதனால் தீர்வு எதுவும் ஏற்படாது. அதே நேரம் எதிர்காலத்தில் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் போது உற்பத்தி திறன் கவனிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக ஆட்சேர்ப்பு செய்த நிலையில் அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டுக்கு பணம் அனுப்புவதில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடந்த அக்டோபர் மாதம் 587.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பியிருந்த போதிலும் கடந்த நவம்பர் மாதம் மொத்தமாக 530.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களையே நாட்டுக்கு அனுப்பியுள்ளனர். இது 2024 அக்டோபர் மாதத்தோடு ஒப்பிடும்போது நவம்பர் மாதம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பண அனுப்பலானது சரிவை கண்டுள்ளது. மேலும் 2023 நவம்பரில் பதிவு செய்யப்பட்ட 537.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போதும் இந்த எண்ணிக்கை ஒரு சிறிய வீழ்ச்சியினை எடுத்து காட்டுகிறது. இதேவேளை 2,06,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாகவும் இந்த ஏல விற்பனை எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 76,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 90,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் அரிசி இறக்குமதி விவகாரத்திலும் பாரிய மோசடிக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது, காலநிலை மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதும் ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் பதுக்கி வைத்துள்ள நெல் மற்றும் அரிசிகளின் அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் என்றாலும் சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளதால் அல்லது அவர்களால் அரசாங்கத்திற்கு தவறான தகவல் வழங்கப்படுவதால் அதை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாதுள்ளது. அதேபோன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்துக்கிடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது. குறிப்பாக இந்த அரிசியை இறக்குமதி செய்வதற்கான படம் இந்த பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களாலேயே வழங்கப்படுவதோடு அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியவர்களாலேயே அரசு இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த அறுவடையின் போது நாட்டினுள் தேவைக்கு அதிகமான அரிசி காணப்பட்டால் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காது, விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அரசு ஊழியர்களின் சம்பளம் கணிசமான அளவு உயர்த்தப்பட்டு ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் அது சாத்தியமாகும் என பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், தற்போதைய அரசாங்கம் ஊழலை கடுமையாக எதிர்க்கும் ஒரு அரசாங்கமாக இருப்பதால் கணிசமான சம்பள அதிகரிப்பை வழங்கி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அது சாத்தியமாகும் என்றார். அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, நாடாளுமன்ற தேர்தலில் 159 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி வழமைக்கு மாறான வெற்றியினை பெற்றுள்ளது. குறிப்பாக கடந்த கால ஆட்சிகளின் மீது இருந்த வெறுப்பை மக்கள் இதில் வெளிக்காட்டியுள்ளார்கள். இதை உள்நாட்டு மக்கள் உட்பட வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஆகியோர் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். பலமான ஒரு அரசாங்கத்தை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அமைத்துள்ள நிலையில் ஒரு ஊழலற்ற வீண்விரயமற்ற மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இது நகரப்போகிறது என்பது அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் செலவுகளை கடுமையாக குறைப்பதற்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறான செலவு குறைப்புகளை செய்வதன் மூலம் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் பற்றாக்குறைகளை குறைக்க முடியும். அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு சம்பளத்தை குறைவாக கொடுத்து ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாதது. சம்பளத்தை அதிகரித்து அதன் பின்னர் ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார்.